ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது த 50யோட எபிசோட் 3 உடைய ரிவ்யூ. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா த லயன் அவருடைய அந்த அதாவது அவருடைய ரூமில் உட்காந்துருக்காரு. மற்ற எல்லாரும் அவரை டிவியில் பார்க்குறாங்க ஹாலில் உட்காந்துட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கை பக்கத்தில் இருக்கிற அந்த எலிஃபெண்டோடைய அந்த ஸ்டாச்சுவை அப்படியே வருடி கொடுத்துட்டே சொல்கிறாரு, என்னுடைய இந்த மாளிகையில் நிறைய அனிமல்ஸ் இருக்கும், ஆனால் எனக்கு பிடிச்ச அனிமல் வந்து யானை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ரென்த்தான ஒரு அனிமல். அதே நேரம் எல்லாத்துலேயுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காது தன்னோட ஸ்ட்ரென்த்தை. ஆனால் அதோட ஸ்ட்ரென்த்து எனர்ஜியும் சேனலைஸ் பண்ண அதுக்கு நல்லா தெரியும். அதே போல் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜியை சேனலைஸ் பண்ண போகிறீங்க இன்றைய டாஸ்கில் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க உங்கள் எல்லாரையும் நான் அரை நாளாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அந்த விளையாடுற மைதானத்தில். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய எபிசோட்லேயே நம்ம சொன்னோம், ரஜத்க்கு வந்து கையில் வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அதாவது எல்போவில் வந்து அவருக்கு அடிபட்டிருக்கு. அவருக்கு மட்டும் இல்லைங்க, ஃபைஸ் அப்படிங்கிற இன்னொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் அடிபட்டிருக்கு. ஸோ டாக்டர் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போ இன்றைக்குள்ள டாஸ்க்கை இவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்றைய டாஸ்க் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கான கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் எப்படி நடக்க போகுது, டேஞ்சர் ஜோனில் யாரெல்லாம் வந்தாங்க, இதை தான் நம்ம இன்னைக்குள்ள எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ த லயன் சொன்ன மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அரேனாவுக்கு போகிறாங்க. அங்கே த லயன் மேலே அந்த எப்போவுமே நிற்கிற அந்த பால்கனியில் நிற்கிறாரு. அரேனாக்குள்ளே என்ட்ரு பண்ணுற கண்டஸ்டன்ட்ஸ் பார்க்குறாங்க. அந்த மைதானம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்னிச்சர்ஸ் மற்றும் இந்த செராமிக்கில் ஆன பெரிய பெரிய ஷோ பீசஸ் அங்கே இருக்குதுங்க. அதாவது சுற்றியில் வச்சு உடைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சாமான் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அந்த டாஸ்க்கை பற்றி த லயன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பிடிக்காத, என் வீட்டில் பிடிக்காத ஃபர்னிச்சர்ஸ்லாம் நாங்கள் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ உங்களோட வேலை என்னென்னா அதை ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கணும். இந்த ஃபர்னிச்சர்ஸ்குள்ளே சேஃப் கார்டு இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த கார்டு கிடைக்குதோ அவங்க இன்னைக்கு சேஃப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மொத்தமாக 40 கார்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது போக இன்றைய கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 5 பேரை வந்து அவர் தான் செலக்ட் பண்ண போகிறாரு. அது எப்படின்னாக்கா, அவரில் கொஞ்சம் செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. அவர் அதை மேலே நின்று த்ரோ பண்ணுவார். அதில் ஒரு 5 கார்டில் இந்த லயனோட பிக் இருக்கும். இந்த லயன் பிக் கார்டு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க அந்த 5 பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை பிளே பண்ண போகிறாங்க. அடுத்த ரவுண்ட் எப்படி நடக்கும்னாக்கா, இந்த 5 பேரும் 60 செகண்ட்ஸில் அந்த ஃபர்னிச்சரெல்லாம் உடைக்கணும். இல்லை சும்மா கூட தேடலாம். அவங்களுக்கு சேஃப் கார்டு கிடைச்சிட்டுன்னா 60 செகண்டுக்குள்ளே கிடைச்சிட்டுன்னா அவங்க எல்லாருமே சேஃப். 60 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்டு கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி, அந்த ஹேமர், அதாவது இந்த ஃபர்னிச்சர் உடைக்கிறதுக்கு அவங்க ஹேமர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஹேமரை அவங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட்க்கு கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஜத் மற்றும் ஃபைஸ் அப்படிங்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு கையில் அடிபட்டிருக்கு. அவங்களுக்கு பதிலாக யார் விளையாட போகிறாங்க அப்படின்னு லயன் கேட்குறாரு. அதுபடி ரஜத் சொல்கிறாரு, எனக்கு பதிலாக சௌரப் விளையாடுவார். ஃபைஸ் சொல்கிறாரு, எனக்கு பதிலாக திக்விஜய் விளையாடுவார் அப்படின்னு. அதாவது தன்னோட ரவுண்டை ஃபினிஷ் பண்ண கண்டஸ்டன்ட் யாராவது ரஜத்துக்கு ஹேமரை கொடுத்தாங்கன்னா ரஜத்துக்கு பதிலாக அந்த இடத்துல சௌரப் வந்து விளையாடுவார். இப்போ எத்தனை ரவுண்ட் நடக்க போகுது அந்த ஒரு விஷயம். அது போக நம்ம ஸ்ருத்திகா வந்து எந்த ரவுண்டில் செலக்ட் ஆனாங்க, ஆக்சுவலி அவங்க செலக்ட் ஆனாங்களா இல்லை டேஞ்சர் ஜோனுக்கு போயிட்டாங்களா, டாஸ்க்கு இடையில ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சா, யாராவது ஃபவுல் ப்ளே பண்ணாங்களா, இதை பற்றிலாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ த லைன் சொன்ன மாதிரி அவர் மேலே அந்த பால்கனி நின்று ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை வந்து அப்படியே த்ரோ பண்ணுறாரு காற்றுல. எல்லா கண்டஸ்டண்ட்டும் அந்த கார்டை எடுக்கிறதுக்கு ஓடுறாங்க. கொஞ்சம் பேருக்கு அந்த லயன் ஃபேஸ் கார்டு கிடைக்குது. அதாவது 5 பேருக்கு லயன் ஃபேஸ் கார்டு கிடைக்குது. அந்த 5 பேர் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டை ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பிரின்ஸ் நருலாவும் இருக்கிறாருங்க. அவருக்கு இது அதிர்ஷ்டமா இல்லை அது நிஜமாவே அவரோட டேலண்டானே தெரிலங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தான் இருக்கிறாரு. இவர் ஒரு பிக் பாஸ் வின்னருங்கிறதும் இதில் ஒரு ஆட் ஆன் விஷயம்தான். பிக் பாஸ் மட்டும் இல்லைங்க, ரோடிஸையும் வின் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் ஒரு பூரா டாஸ்க் ஓரியன்ட் ஒரு ஷோ. ஸோ 5 பேரோட இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. 5 பேரும் போகிறாங்க. அந்த ஃபர்னிச்சர் மற்றும் மற்ற எல்லா பொருளையும் உடச்சி 5 பேருமே கார்டு எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க 5 பேருமே சேஃப் ஆயிடுறாங்க. அவங்களுடைய ஹேமரை வந்து அவங்களுக்கு பிடிச்சமான இன்னொரு 5 பேருக்கு கொடுக்குறாங்க. இந்த டீமில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரஜத் செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவருக்கு பதிலாக விளையாடுறதுக்கு அந்த அர்பாஸும் இருக்கிறாரு. நாங்கள் உள்ளே போனவங்க ஒரு கார்டோட வெளியே வராமல் என்ன பண்ணிடுறாங்க, 60 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ 60 செகண்ட்ஸ்க்கு முன்னாடியே யாருக்கெல்லாம் கார்டு கிடச்சிட்டோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1-2 கார்டு எடுத்துடுறாங்க. ஸோ இதை பார்த்த கேர்ள்ஸ் டீம் வந்து சீட்டிங்னு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க.
இதில் அர்ஸ் இதில் வந்து இதில் வந்து அர்பாஸ், அத்னான், லவ்கேஷ் அந்த மாதிரி ஒரு 4-5 பாய்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஒரே குரூப்பாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கார்டு எடுத்துடுறாங்க இவங்களில் ஒரு சில பேர். இப்படி நீங்கள் சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது சப்னா சௌதரிக்கும் அத்னானுக்கும் இடையில ரொம்ப பெரிய ஆர்குமெண்ட் வந்து சண்டையாக மாறி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்யூஸ் பண்ணி வார்த்தைகளை ரொம்ப விட்டுடுறாங்க. ஸோ த லயன் என்ன பண்ணுறாருன்னா ஃபேராக இருக்கணும் கேம் அப்படின்னு சொல்லிட்டு விக்ராந்த் அப்படிங்கிற அந்த இன்னொரு கண்டஸ்டண்ட்டை சொல்கிறாரு, பாய்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள் யார்ட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கார்டு இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. விக்ராந்த் செக் பண்ணுறாருன்னு உடனே அந்த ஃபைஸ் இருக்கார் இல்லையா, கையில் அடிபட்டிருக்கு, அவர் வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு கார்டை எடுத்து வீசுவார் பாக்கெட்ல இருந்து. இதை சப்னா பார்த்துட்டு சொல்லுவாங்க நீ சீட்டிங் பண்ணுற. இதை வந்து அவங்க ரெண்டுத்துக்கும் ஆர்குமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு சில பேர் அவங்களே அந்த கார்டை தூட எடுத்து போட்டுடுறாங்க. அது நம்மளுக்கு ஃபுல்லாக காட்டலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா த லயன் சொல்கிறாரு, இனிமேல் நான் வந்து ஃபேராக வைக்க போகிறேன் இந்த கேமை. அடுத்து உங்களுடைய விருப்பப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஹேமர் கொடுக்க வேண்டாம். நானே வந்து மறுபடியும் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணுற அந்த 5 கார்டு, என்னோட ஃபேஸ் போட்ட 5 கார்டு இருக்கும் இல்லையா, அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பெரிய லாஸ் ஆகிறது அர்பாஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் நிக்கிக்கு தான். ஏன்னா அவங்ககிட்ட தான் அர்பாஸ் ஹேமர் கொடுத்துருப்பாரு. அவங்களும் ரொம்ப ஆசையாக நம்ம அடுத்த டேர்ன் நம்ம விளாட போகிறோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. பட் லயன் வந்து சொல்லிடுவார் நான் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். பட் இந்த தடவை அவர் மேலேருந்து வீசலை. அவருடைய ஆர்மியிலேருந்து அந்த மாஸ்க் போட்ட அனிமல் மாஸ்க் போட்ட ஒருத்தர் போய் அந்த கார்ட்ஸை வந்து ட்ரேயில் வச்சு கொடுக்குறாரு. அது வந்து மாற்றி வச்சுருக்கு. ஸோ உள்ளே வந்து லயன் ஃபேஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாமலே அவங்க ரேண்டமாக கார்டு பிக் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிக்கியோட பேர் வரமாட்டுக்கு. அவங்க ரொம்ப வந்து கோவமாயிடுறாங்க. அர்பாஸ் மற்றும் அவங்களுடைய இந்த பாய்ஸ் டீமை ரொம்ப கத்துறாங்க, திட்டுறாங்க எல்லாரையும். நிக்கி வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இப்படியே வந்து ஏதாவது சீட்டிங் பண்ணிக்கிட்டே இரு. 5 கார்டு எடுத்த அந்த ரவுண்டே கேன்சல் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்த வாய்ப்பும் போயிட்டு இப்போ வந்துட்டு இந்த இப்போ கொடுக்குற கார்டுலேயும் 10 கார்டு எடுக்கிறேன். அதில் ஒன்றில் கூட அனிமல் லைன் ஃபேஸ் வரலை. ஒரு லக்கும் அப்படி தான் இருக்கும், அதிர்ஷ்டமும் அப்படி தான் இருக்குது. உனக்கு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த கார்டில் கிடைச்ச ஒரு 5 பேர், அதாவது லைன் ஃபேஸ் கிடைச்ச அந்த 5 பேர் நெக்ஸ்ட் ரவுண்டு விளாடுறாங்க. ஸோ ஒரு 2-3 ரவுண்டில் போன எல்லாருக்குமே வந்து கார்டு கிடச்சிருதுங்க. அவங்க கண்டினியூஸாக அந்த ஃபர்னிச்சரை உடச்சிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இடத்துல உடஞ்சி கிடக்கிறதுலேருந்து தேடி எடுத்துடுறாங்க. இதுக்கு இடையில இன்னொரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிருதுங்க. நம்ம ஃபைஸும் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஹேமரை வந்து அவருடைய அந்த ஒரு பார்ட்னர் இருக்காங்க கான்சாதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பாய்ஸ் டீமில் யார்ட்டையும் கொடுத்தாரு போல இருக்கு. ஸோ அதை வச்சு இன்னொரு பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆகிட்டு அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எதிர்பார்த்தேன் கொடுப்பான்ட்டு, ஆனால் அங்கே கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அவங்களும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நம்மளுடைய ஸ்ருத்திகாவுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குங்க, ஹேமரே கிடைக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சாகத்துக்கும் ஸ்டார்டிங்கில் கிடைக்க மாட்டேங்குது. ரஜத்க்கு வந்து கிடைச்சிருது ஹேமர். அதுக்கு அவருக்கு பதிலாக அர்பாஸ் விளாண்டுட்டு வந்து கார்டு எடுத்து வந்துடுறாரு. அந்த கேங்கை விளாடுறவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கார்டு கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஹேமர் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து ஸ்ருதிகாவுக்கு கிடைக்கி ஹேமர், அவங்களோட ஃப்ரெண்டு சாகத்துக்கு கிடைக்கி. ஸோ அவங்க போகிறாங்க. பட் அவங்க 2 பேருக்குமே வந்து 2 ரவுண்டில் வந்து அவங்களுக்கு அந்த சேஃப் கார்டு கிடைக்கல. இப்போ என்ன ஆயிருதுனாக்கா டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதிகமாயிருது. ஏன்னா ஒன்று பொருள்களை வந்து கம்ப்ளீட்டாக உடச்சி போட்டாங்க அவங்க. அந்த பொருள் மேலே அடிச்சுக்கிற அந்த பர்பிள் கலரில் தான் அந்த கார்டு, அந்த சேஃப் கார்டும் இருக்குது. ஸோ கார்டு எது அந்த பீசஸ் எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொன்று வந்து என்னன்னாக்கா யார்கிட்ட போயிட்டு வந்தாங்க இல்லையா அந்த பாய்ஸ் கேங், அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்ச கார்டெல்லாம் அவங்க ஒரு சோஃபா கடியில் அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளுக்கு அடியில் வச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்களோட ஃபேவரட் ஆட்கள் போகும்போது முதல்ல சொல்லிடுறாங்க இந்த பொருள் இந்த கார்டு இங்கே இருக்குது அங்கே போய் எடுத்துக்காட்டு. ஸோ அவங்க அப்படியே ஆக்டிங் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து எடுத்து வந்துடுறாங்க. ஸோ இதனால் என்ன ஆயிட்டுனாக்கா ஸ்ருத்திகா, சாகத், அப்புறம் கரண் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து யார்கிட்டையும் சேர்ந்து எந்த குரூப்பிசமும் பண்ணலை, அவங்க பிளானிங் ப்ளாட்டிங்கும் பண்ணலை. அதனால இவங்க வந்து அன்சேஃபாகவே இருக்கிறாங்க. ஆக்சுவலி பாய்ஸ் வந்து நல்லா குரூப் பண்ணி அவங்க ரொம்ப கார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. கேர்ள்ஸ் வந்து அதை பண்ணாமல் என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுறாங்க எல்லாருமே. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஹானஸ்ட்டாக விளாடுவோம், நம்மளே தனியாக போய் தேடி எடுப்போன்ட்டு. பட் அங்கே வந்து பாதி பேர் ப்ளாட்டிங் பண்ணி குரூப் பண்ணி விளாடும்போது இன்னொரு பாதி அப்படி பண்ணாமல் விளாடுறது கண்டிப்பாக டிஃபிகல்ட் தாங்க. அவங்க வந்து ஒரு கட்டத்தில் குரூப் ஃபார்ம் பண்ணி விளாண்டு தான் ஆகணும். கொஞ்சம் ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மனிஷா ராணி அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் இருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் ரசிகர் மத்தியில் இவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அவங்க வந்து சாகத்துக்கும் நம்மளுடைய ஸ்ருத்திகாவுக்கும் எங்கே இருக்குன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சிச்சா என்னன்னு தெரில 2 பேருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ரவுண்ட்ஸில் வந்து ஒருத்தரில் 2 பேர் தான் கார்டு கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டுக்கு. ஸோ இந்த லயன் என்ன பண்ணுறாருனாக்கா இப்போ அன்சேஃபாக இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்.
இப்போ வந்து உங்க எல்லாரையுமே நான் உள்ள அனுப்புறேன். நீங்க அந்த 60 செகண்ட்ஸ்குள்ள கார்ட் எடுத்துட்டு வெளிய வந்துருங்க. ஒரு 5 கார்டோ என்னமோ தான் உள்ள இருக்கு. ஸோ இருக்கிற அத்தன பேரும் தேடி ஒரு 5 கார்ட் இருக்கு. அத எடுத்துட்டு வெளிய வந்துருங்க. அது நீங்க உடைச்சு எடுத்தாலும் சரி, அங்க ஏற்கனவே கிடக்கிறத பார்த்து எடுத்தாலும் சரி. அவங்க 5 பேர் தான் சேஃப். அதுக்கப்புறம் மீதி 10 பேர் அன்சேஃப் ஜோனுக்கு போயிருவாங்கன்னு சொல்லிடுறாரு. அதுல அந்த கான் சேசாதி வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அவங்களும் இருக்கிறாங்க அந்த அன்சேஃப்ல. ஸோ இப்போ வந்து த லைன் சொல்றாரு எல்லாரும் உள்ள போலான்ட்டு. அதுல வந்து ஸ்ருத்திகாவும், சாகத்தும் அந்த அவங்க மனிஷா ராணி சொன்னதுனால அவங்க எடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்க தேடுற மாரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா. ஒரு வழியா தேடி 2 பேருக்குமே கார்டு கிடைச்சிருது. அப்புறம் கான்ஜாதி அவங்களும் வந்துட்டு அந்த பார்டர்ல அந்த 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 பொருட்கள் போட்டிருக்கு இல்லையா? அதோட பார்டர் லைன்ல போயிட்டு ஒரு கார்டு எடுக்குறாங்க. இப்படி ஒரு 5 பேருக்கு கார்டு கிடைச்சிருதுங்க. அவங்க சேஃப் ஆயிருந்தாங்க. மத்த எல்லாரும் அன்சேஃப்ன்னு நம்ம லயன் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஆனா என்னவாயிருதுன்னா, திடீர்னு ஒரு ட்விஸ்ட் வந்துருதுங்க. ஃபைசு வந்து ஹேமர் குடுக்காதனால ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க இல்லையா? நம்ம கான் சாதி. அத பார்த்துட்டு இறக்கப்பட்ட நம்ம ரஜத் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர்ட்ட ஒரு கார்டு இருந்திருக்கு பாக்கெட்ல. இவங்க தேடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த பார்டர்ல நின்னுட்டு இருக்கும்போது, ஆக்சுவலி ஒரு கால்ல மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த வந்து கால்ல இருந்து எடுத்து டக்குன்னு அவங்களுக்கு தூக்கி போட்டிருக்காரு. ஸோ அத அவங்க எடுத்திருக்காங்க. அத வந்து லயன் டீம் கண்டுபிடிச்சு, அவங்கள வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்களோட சேஃப் கார்ட. ஸோ ஒரு வழியா நம்மளோட ஸ்ருத்திகா வந்து சேஃப் ஆயிட்டாங்கங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் சாகத்தும் சேஃப் ஆயிட்டாங்க. ரஜத் ஏற்கனவே சேஃப் ஆயிடுறாரு. இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஃபைஸ் அவருக்கு சப்போர்ட்டா நிக்க போற, அதாவது அவருக்கு பதிலா விளையாட போற திக் விஜய் இவங்க 2 பேரும் நாமினேட் ஆயிடுறாங்க. அதான் சாரி அன்சேஃப் ஜோனுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா 10 பேர் தான் அன்சேஃப் ஜோனுக்கு போயிருந்திருக்கணும். பட் கான்சாதியோட கார்டு வந்து கேன்சல் பண்ணதுனால 11 பேர் அன்சேஃப் ஜோனுக்கு போறாங்க. லயன் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள தான் வந்து உள்ள போ சொல்றாரு. அங்க அன்சேஃப் ஜோனுன்னே ஒரு இடம் இருக்கு. ஒரு ரூம் இருக்கு. அங்க போ சொல்றாரு. அங்க ஒரு டிவி இருக்கு. அப்புறம் சேஃபா இருக்கிறவங்களெல்லாம் அவங்க இடத்துக்கு போ சொல்றாரு. அவங்க நார்மல் அந்த மாளிகை இருக்குல்லையா அங்க போறாங்க. அங்க டேபிள்ல சேஃபா இருக்கிற அத்தனை பேர் பேர்லயும் ஒரு ஒரு மொபைல் இருக்குங்க. அவங்க எல்லாரும் இங்க இருந்தபடியே வோட் பண்ணணும். அதாவது அன்சேஃபா இருக்கிற யாரு சேவ் பண்ண போறாங்கன்னு வோட் பண்ணணும். இப்போ சேஃப் ஜோன்ல இருக்கிற எல்லாருமே கடகடன்னு பிளான் பண்றாங்க. நம்ம யார சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு. யாரு வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல அந்த மாரி பேசிட்டு இருக்காங்க. பட் அன்சேஃப் ஜோன்ல இருந்து கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரும் இவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தெரியாமலே அங்க அவங்க எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வோட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கொஞ்சம் சீன்ஸ் காட்டுறாங்க. அதுல வந்து ரஜத் இருக்காரு இல்லையா? அவரு வந்து நம்மளுடைய ஸ்ருத்திகா மற்றும் மனிஷா ராணி 2 பேரும் உட்கார வச்சு ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த மாரி நம்ம கேம் ஷோல எப்பவுமே ஒரு குரூப் இருக்கணும் கண்டிப்பா. அது இல்லாம விளையாட முடியாது. அது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாருனாக்கா, எப்பவுமே நம்மளுக்குன்ட்டு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப லாயலா இருக்கணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்கள என்னைக்குமே மறக்கக்கூடாது. இந்த மாரி ஷோல, இந்த மாரி கேம்ல அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேத்துக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே அவங்க 2 பேரும் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஆமா இது ஓகே தான் போல அப்படின்னு தோணுது அவர் சொல்றது. ஆக்சுவலி பார்க்க போனா அதுதான் வந்துட்டு சர்வைவ் பண்றதுக்கு வழின்னு தெரியுதுங்க. இன்னொரு சீன் காட்டுறாங்க. அதாவது அன்சேஃப் ஜோன்ல இருந்து கான்சாதி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபைசு தான் எனக்கு தருவாருன்னு பார்த்தேன் ஹேமர. ஆனா அவர் தரவே இல்ல. எனக்கு வந்து அவ்வளவா பழக்கமே இல்லாத ரஜத் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முன் வந்தாரு. அது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அவர நான் வந்து ரொம்ப அவர பத்தி நான் புரிஞ்சுக்காம இருந்தேன். பட் அவர் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணது எனக்கு ரொம்பவே வந்து ஒரு டச்டா இருந்துச்சு அப்டின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரஜத்த பத்தி அவங்க வந்து கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. 50 பேர் இருக்கிற ஒரு கேம்ல வந்து தனியா தெரியறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தாங்க. அதுல ரஜத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நேரம் ரஃப் அண்ட் டஃப்பா இருக்காரு. ஒரு நேரம் ரொம்பவே பாசமா அவர் வந்து ஆக்சுவலி பிக் பாஸ்லயும் இப்படிதான் இருப்பாரு. அவருக்குள்ளேயும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அவரு வந்து ஹைலைட் ஆறாருங்க அதிகமா. அது போக பிரின்ஸ் நருலா அவருடைய டாஸ்க்னால அவரும் ஹைலைட் ஆயிறாரு. கரண் பாட்டீல் வந்து இது கரெக்ட்னா கரெக்ட், தப்புனா தப்புன்னு ஓப்பனா சொல்றாரு. ஸோ அவரும் ஹைலைட் ஆயிடுறாருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருத்திகா அவங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே பேசவே இல்ல இதுவரைக்கும். ஸோ இப்போ சேஃபா இருக்கிற கண்டஸ்டன்ட்ல யாரு யாருக்கு வோட் போட போறாங்கங்கிறது இன்றைய எபிசோட்ல தான் தெரிய போகுதுங்க. அது நம்மளுக்கு இன்னும் காட்டல. மொத்தத்துல இந்த கேம் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்டிங்கா மாறிக்கிட்டு வருது.